திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேத்திர விவகாரம் சம்பந்தமான ஒரு கண்டெம்ட் வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கோர்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய நாடகம் நடக்குது. நாடகம் எங்கேயாவது நாடக கம்பெனியில் போய் நடிக்கலாம், இல்லை டிவி சீரியல் நடக்கலாம். இங்கே ஒரு பெரிய நாடகம் நடக்குது பாருங்கள். இந்த விஷயம் 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி கோர்ட் உத்தரவு இருக்குது, நாம் போய் ஏற்றுறோம், அனுமதி மறுக்கிறாங்க. உடனே நாம் கண்டெம்ட் எடுத்து வரோம். 3ஆம் தேதி இரவே கார்த்திகை தீபத்து அன்னைக்கு அந்த கண்டெம்ட் எடுக்கிறாங்க. சிஐஎஸ்எஃப், அதாவது மத்திய பாதுகாப்புத்துறையினுடைய இதில் போய் அந்த 10 பேர் பெட்டிஷனர்ஸ் 10 பேர் அவங்க பாதுகாப்போட மேலே போய் ஏறணும், அந்த சிஐஎஸ்எஃப்னுடைய பாதுகாப்போட அப்படின்னு சொல்கிறாங்க. 144 அப்போ தான் போடுறாங்க. என்றைக்கு? 3ஆம் தேதி. 4ஆம் தேதி இந்த சிஐஎஸ்எஃப்கான டைரக்ஷன் கொடுத்தது தவறுன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போகிறாங்க. டிவிஷன் பெஞ்சில் அது சரிதான்னு சொல்லிட்டு நகர்த்திடுறாங்க. 4ஆம் தேதி சாயந்தரமே அந்த 3ஆம் தேதி உத்தரவை ஏன் நடைமுறைப்படுத்தலைன்னு அதுக்கான ஒரு கண்டெம்ட் வருது. அது வரும்போது கோர்ட் அவமதிப்பில் அவங்க சொல்கிறாங்க 144 விளக்குறார், மாண்புமிகு நீதியரசர் விளக்குறாரு. ஸ்குவாஷ் பண்ணிவிட்டு கொண்டு போய் அன்றைக்கி சாயந்தரம் என்ன சொல்கிறாங்க, கமிஷனர் 10 பேர் பெட்டிஷனர் உட்பட்ட 10 பேரை கொண்டு போய் 4ஆம் தேதி சாயந்தரம் நீங்கள் இரவு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், மேலே ஏற்றுன்னு சொல்கிறாங்க. ஒரு கமிஷனர் என்ன பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னால் அந்த 10 பெட்டிஷனர் யார் வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கணும். இவர் காணாமல் போயிட்டார். அன்றைக்கி இரவெல்லாம் காணோம், எங்கேயோ போயிட்டார். ஒத்திகை பார்க்க போயிட்டாரா என்னமோ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் போயிட்டார். அவர் கீழே என்ன பண்ணுறாரு, இந்த உதவி ஆணையர் வராரு, துணை ஆணையர் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வராரு, இனிகோ அவர்கள் வராரு. இனிகோ என்ன பண்ணுறாரு, அங்கே வரக்கூடிய பக்தர்கள்லாம் இல்லை போக முடியாது, 144 எடுத்தாச்சு சொல்கிறோம். பக்தர்கள் அங்கே ஒரு பெரிய அளவில் ஒரு ஏக்கத்தோடு நிற்கிறாங்க தீபம் ஏற்றணுங்கிறதுக்கு. முடியாது, அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஒத்த காலில் நிற்கிறாரு. கமிஷனர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு, நான் அனுமதிக்க முடியாது. உடனே நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள்லாம் கேட்குறாங்க, கமிஷனர் சொன்னார்னு சொன்னால் கமிஷனர் வர சொல்லுங்கள், அவர் தானே சொல்லணும், அவர் தானே எங்களை கூட்டிகிட்டு போனோம், பெட்டிஷனரை கூட்டிகிட்டு போனோம், வர சொல்லுங்கள் அப்படின்னா கமிஷனர் அந்த சீன் கிட்டேயே இல்லை, எங்கேயுமே அந்த காட்சிக்குள்ளே எங்கேயுமே வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவர் கமிஷனரை வர சொல்லலை அப்படின்னா நீங்கள் தான் தடுக்கிறீங்கன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எழுதி கொடுக்கல. கமிஷனர் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு எழுதி கொடுங்கன்னு எழுதி கொடுக்கல. இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி என்ன நடக்குது, கோர்ட்டில் மாண்புமிகு நீதியரசர் கேட்குறாரு, நீங்கள் யாருடைய உத்தரவின் பேரில் நடந்துக்கிட்டீங்க, நீங்களாவே முடிவு பண்ணீங்களா இல்லை யாராவது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா அப்படின்னு இனிகோ அவர்களை பார்த்து டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸை கேட்குறம்போது அவர் நானாக தான் நடந்துக்கிட்டேன்னு சொன்னார். அப்போ அன்றைக்கி என்ன பேச்சு, 4ஆம் தேதி சாயந்தரம் 144 ஸ்குவாஷ் பண்ண பிறகு அனுமதிச்சிருக்கணும்ல, கமிஷனர் வரவே இல்லை, கமிஷனர் சொன்னதுனால தான் விடலைன்னு சொன்னார். கமிஷனர் மாயமாக மறைஞ்சிட்டார். இவர் அங்கே ஒரு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தி அன்னைக்கு பக்தர்கள் 15-16 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அரசியல் அந்த நாடகத்திற்கு பக்தர்கள் 15 பேர் கைதாகி போய் ஒரு வாரம் சிறையில் இருந்து அதன் பிறகு வெளிப்பட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு குள்ளநரித்தனம். இங்கே கமிஷனர் அப்பாவி போலவும் இனிகோ நான் தான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதும், இப்போ இது யார் பலிகடா ஆகிறது, யாரை தாஜா செய்கிறது, இப்படியான ஒரு பெரிய அரசியலானது நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆட்சியரும் 144 என்ன பண்ணுறாரு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறம்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா ஏன் அமைச்சர் அப்படி சொல்லணும்? இது போய் அவங்க மேலே ஏற்றிட்டாங்கன்னா அது வழக்கமாயிரும். அதுக்காகத்தான் அந்த உத்தரவுக்கு எதிராக தான் 144 போட்டோம் அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் பாருங்கள் எப்பேற்பட்ட நாடகம்னு பார்த்து மக்கள் புரிந்து கொள்ளணும். அதே போல் கோவில் மேலே கள்ளத்தி மரம் இருக்குது. 10 பேர் போய் தீபம் ஏற்றுறதுக்கு போனால் மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடித்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுங்கிற மாதிரியான ஒரு காட்சியை உருவாக்குனவர்கள், ஒரு கற்பனை காட்சியை உருவாக்குனவர்கள் மேலே சந்தனக்கூடுக்கு போகிறாங்க. சந்தனக்கூடுக்கான கொடியேற்றம் பண்ணுறாங்க. தர்காவில் கொடியேற்றிருக்கணும். இவங்க போய் கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றுறாங்க. அந்த கள்ளத்தி மரம் திருப்பரங்குன்றத்துடைய அந்த தலைமரம். அந்த இடம் முழுக்கவே கோவிலுக்கு சொந்தமானது என்ற விஷயம் இருக்குது. இன்றைக்கி மாண்புமிகு நீதியரசர் கோர்ட்டில் கேட்குறாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யஜ்ஞநாராயணன் கிட்ட கேட்குறம்போது, கள்ளத்தி மரத்தில் அந்த அந்த சந்தனக்கூடுக்காக கொடியேற்றினாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? தெரியும் அப்படின்னாங்க. ஏன் நீங்கள் தடுக்கல? நான் உடம்பு சரியில்லை, ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படியாக இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த கோயிலுக்கு சொந்தமானதுன்னு உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? தெரிஞ்சது இல்லையா? ஏன் இது வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? இந்த கேள்வியை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார். இப்போவாது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா? இது வரைக்கும் புகார் கொடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரி கோவிலுடைய சொத்தில் இது ட்ரெஸ்பாஸ் தானே, அத்துமீறல் தானே, இந்த அத்துமீறலுக்கு ஏதாவது புகார் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்ட பிறகு இப்போ கொடுக்குறோன்னு ஒத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காவல்துறை, குறிப்பிட்ட காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் நீதியரசர் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக
இந்துக்கள் எல்லாம் உட்காந்து என்னமோ சும்மா சினிமா பார்க்குற கூட்டம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த தமிழர்களையும் இந்துக்களையும் பக்தர்களையும் எவ்வளோ விதமான காட்சிகளை, என்னென்ன விதமான நடிகர்கள் எல்லாரும் அப்பட்டமான வில்லனாக இருக்காங்க. இன்றைக்கி இந்த முருக பக்தர்களுக்கு எதிராக வில்லத்தனம் பண்ணக்கூடியதில் பெரிய அளவில் ஒருத்தர் மிஞ்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்க போக்கு. இது தவறு. நிச்சயமாக முருகன் பார்த்து கொண்டிருக்கின்றான். சரியான பதில் பக்தர்களிடமிருந்து கிடைக்கும். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 89397 5009.